50, 60, 70 வருஷம் சீமான் அவரும் ஜெயிக்கல, ஸ்டாலின் அவரும் ஜெயிக்கல. இந்த ரெண்டு பேர்ல யார் ஜெயிச்சிருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சீமான் ஜெயிச்சிருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எதனால? பிகாஸ் தட் மேன் இஸ் ஐடியாலஜி நல்லா இருக்குது. ஸ்டாலின் போயிருக்கலாம். என்ன காரணம்? சட்டமன்றமே அதுவும் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனால் அது மக்களுக்கான தோல்வி தான். அது அவர் உள்ளே போக முடியாதது. எல்லாருமே முன்னாடி யாரும் பார்த்தது சட்டமன்றத்தை. இப்போ விஜய் போனதுக்கப்புறம் நிறைய மக்கள் பார்க்குறாங்க. அதுபோல் சீமான் போயிருந்தால் இன்னும் கொஞ்சம் பரபரப்பாக இருந்திருக்கும் தமிழக அரசியல். விஜய் ஃபேனாக இருந்தாலுமே நான் கேட்குறேன், விஜய் எந்த அளவுக்கு ஆதரிச்சாங்க? விஜய் ஒரு ஆள், அதுக்காக ஆதரிச்சிங்க. சீமானை ஏன் ஆதரவு கொடுக்கு? சரி, ஒரு 4 முதல்வர் வேட்பாளர்கள், ஒருத்தர் சிஎம் ஆகிட்டார், விஜய் சிஎம் ஆகிட்டார். எடப்பாடி சிஎம் ஆகலனாலும் சட்டமன்றத்துக்குள்ளே போயிட்டார். 2 பேர் தோல்வி சந்திச்சிருக்காங்க, ஸ்டாலின் அவர்கள், சீமான் அவர்கள். இந்த 2 பேரில் யார் வெற்றி பெற்று இருக்கணும், அட்லீஸ்ட் சட்டமன்றத்துக்குள்ளேயாச்சும் போயிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை இந்த தருணத்தில் இவரை மிஸ் பண்ணுறோமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிற தலைவர் ஸ்டாலினா சீமானா? சீமான். ஏன் அவரை மிஸ் பண்ணுறீங்க? ஏன்னா அவர் தான் எல்லாத்துக்கான பற்றியும் பேசுகிறாரு. அதனால் அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறான். அவர் வந்து நட நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், நட உள்ளே போயிடுவார், அவர் குரல் கொடுப்பாரு. சட்டமன்றமே அதுவும் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனால் அது மக்களுக்கான தோல்வி தான். அது அவர் உள்ளே போக முடியாதது. உள்ளே போயிருந்தால் ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும். ஏன் சிறப்பாக இருந்திருக்கும்? ஏன் அவருக்கு போயிருக்கணும் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறீங்க? எல்லாத்த பற்றியும் கேள்வி கேட்பாரு, நாக்க பிடுங்குற மாதிரி கேட்பாரு, நறுக்குன்னு கேட்பாரு. எவனும் பேச முடியாது, திணறுவாங்க. அதனால் அவரை ரொம்ப நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அவர் போக முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. சரிங்க சார், இப்போ இந்த ஒரு காரணத்துக்காகவாச்சும் அவர் சட்டமன்றத்துக்குள்ளே நீங்கள் போக வச்சிருக்கலாம் அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு காரணம் சொல்லணும்னா என்ன காரணம் சொல்லுவீங்க? முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா இயற்கையோட அழிவை பற்றி அவர் ஒரு ஆள் தான் அதிகமாக பேசுகிறாரு. இதோட முக்கியத்துவம், உனக்கு இது இருந்தால் தான் நீ வாழ முடியும், இது இருந்தால் தான் நீ பொழப்ப அப்படின்றத பற்றி அவர் தான் அதிகமாக பேசுகிறாரு. அதுக்காகவாது அவரை கண்டிப்பாக உள்ளே போயிருக்கணும் நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். இயற்கையை பற்றி பேசுகிறதுனால. ஏன்னா யாருமே அதை பற்றி பேச மாட்டாங்க. அதை சுரண்டி கொண்டு போகிறதோட விட்டுடுறாங்க. அதை பற்றி யாரும் பேச மாட்டுறாங்க. அதை எப்படி பாதுகாக்கணும், என்ன பண்ணணுன்றது அவர் அதிகமாக பேசுகிறாரு. அதுக்காக அவர் கண்டிப்பாக உள்ளே போயிருக்கணும். இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் விஜயோட கட்சியில் இருக்கிற எல்லா அமைச்சர்களாக இருக்கட்டும், எம்எல்ஏவாக இருக்கட்டும், எல்லாருமே யூத்து. ஸோ அவங்க எல்லாமே ஃபஸ்ட் டைம் சட்டமன்றத்துக்கு போகிறவங்க, ஃபஸ்ட் டைம் வந்து அரசியலை பார்க்குறவங்க, அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு எதிர்கட்சியில் ஸ்டாலின் மாதிரி ஒரு ஆள் இருக்கும்போது மேபி ஒரு நல்ல கைடன்ஸாகவும் இருக்கும். தமிழ்நாட்டுக்கு அவங்க மேபி வந்து எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் எது வந்தாலும் அவங்க ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ ஸ்டாலின் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சீமான் அவரும் ஜெயிக்கல, ஸ்டாலின் அவரும் ஜெயிக்கல. இந்த 2 பேரில் யார் ஜெயிச்சிருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சீமான் ஜெயிச்சிருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எதனால? பிகாஸ் தட் மேன் இஸ் ஐடியாலஜி நல்லா இருக்குது. என்ன ஐடியாலஜி? அவர்கிட்ட இருக்கிற அந்த ப்ரொடெக்ஷன் இருக்குது தெரியுமா, தட் ஐடியாலஜி சூப்பர். அவர் எதுவுமே ஃப்ரீன்னு கொடுக்கல. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அவர் எதுவுமே ஃப்ரீன்னு கொடுக்கல. இவங்க எல்லாருமே 3 பேருமே சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, ஃப்ரீ கொடுக்குறேன், 2500 கொடுக்குறேன்னுங்க. ஆனால் நம்ம தலை யாருமே கொடுக்கல. சரியா? அந்த ஒரு ப்ரிஃபரன்ஸ் கோசம் தான் அவர் வந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸ்டாலின் அவர்களும் சீமான் அவர்களும், இந்த 2 பேரில் யார் அட்லீஸ்ட் சட்டமன்றத்துக்குள்ளேயாச்சும் போயிருக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க? யாரை மிஸ் பண்ணுறீங்க? ஸ்டாலின் அவர்களா, சீமான் அவர்களா? 2 பேருமே மிஸ் பண்ணுறோம். 2 பேரையும். என்ன காரணம்? ஸ்டாலின் கண்டிப்பாக வேணும். ஏன்னா சீமான் ஏதோ பேசிகிட்டே இருக்காப்புல, ஏதாவது பண்ணுவாப்புலன்னு தோணுது. 2 பேருமே உள்ளே போயிருக்கோம். ஏதோ பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்காங்க? ஒரு அக்கறையாக பேசுகிற மாதிரி இருக்குது. ஏதோ அக்கறையாக பேசுகிற மாதிரியே தெரியுது. என்ன அக்கறையாக பேசுகிறாரு? மலைகளை உடைக்கிறாங்கல்ல, அதை பற்றி பேசுகிறாரு. விவசாயத்தை கல்யாணம் இருக்கிறது, கொஞ்சம் விவசாயத்தை பற்றி பேசுகிறதுனால சரி அவர் உள்ளே போய்க்கலாம்னு தோணுது. ஸ்டாலின் கண்டிப்பாக உள்ளே போயிருக்கணும். ஏன்னா குளத்தூர் நல்லா பண்ணி வச்சிருக்காரு, நல்லா பண்ணி அவர் ஸ்டாலின் நல்லா தான் பண்ணுறாரு. கூட இருந்தவங்க எம்எல்ஏ எம்பி தான், மந்திரி அவங்க தான் ஒழுங்காக வேலை பார்க்கல. ஸ்டாலின் நல்லா வேலை பார்த்தாரு. இவங்க ஆட்சிக்கு வந்திருக்கலாம், இல்லை இவங்க வென்றிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற, இல்லை மிஸ் பண்ணுற ஒரு தலைவர்? மிஸ் பண்ணுற தலைவர் வந்து கொள்கைகள் செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா சீமானை சொல்லலாம். ஆனால் அவங்களுமே புதுசு தான். ஆட்சிக்கு வந்தாலே அவங்க விஜய் மாதிரி புதுசு தான். ஆனால் அரசியல் அந்தளவுக்கு அவங்க படிச்சிருக்காங்க, தெரிஞ்சிருக்காங்க, மக்களுக்கு தெரியுது. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்திருக்கலாம்னு தோணுது. ஆனால் வந்து விஜய்க்காக மட்டும்தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இங்கே நிறைய பேருக்கு தொகுதியில் மக்கள் தெரியல, யார் எம்எல்ஏ என்ன பண்ணுறாங்க, அவங்க பாஸ்ட் என்ன எதுவுமே தெரியாமல் தான் போட்டிருக்காங்க. இப்போ இவர் தரப்புலேருந்து பார்க்கும்போது இவருக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்து வந்துருக்கலாம், தப்பு இல்லைல்ல. அப்போ சீமானுக்கு ஓட்டு போட்டது எதுக்குன்னு கேள்வி, ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குல்ல. 0ல் இருக்காருன்னா அவருக்கு மற்ற கம்யூனிஸ்ட் கட்சி கூட தோல் திருமாவளவன் இவ்வளோ சீட்டு வாங்கியிருக்காரு, இவருக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்கலையே. அப்போ எதுக்கு இவங்க கட்சி நடத்துகிறாங்கன்ற மாதிரி தானே மக்கள் மத்தியில் இருக்குது. ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலன்னா அப்போ எங்கள் கட்சி பேசுகிறவங்கள தானே மக்கள் ஆதரிப்பாங்க. மக்களுக்காக அவர் பேசாமல் இல்லையே, அவர் எல்லாத்துக்கும் குரல் கொடுத்துன்னு தானே இருக்காங்க. மற்றவங்களாம் இப்போ பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டி கொடுக்குன்னா வேணான்னு 2 வார்த்தை 3 வார்த்தை சிஎம் கூட இருந்த ஸ்டாலின் அவர்கள் கூட அப்படி தான் பண்ணிட்டு போயிருக்காரு. விஜய் இன்னும் கொடுக்க கூட இல்லை, என்ன பத்திரிகையாளராக பார்த்து கொடுக்கல. சீமான் வந்து எத்தனை வேணாலும் கேள்வி கேளுங்க, நான் அதுக்கு பதில் பேசுகிறேன்னு தானே இருக்கார். பேசாமல் அவாய்ட் பண்ணிட்டு ஒன்றும் போகல. அப்போ அவர்கிட்ட பதில் இருக்குல்ல, ஏன் நீங்கள் அவரை நிராகரிக்கிறீங்க? என்ன காரணம்? அவர் வந்து
அவர் மேலே எதனா குற்றச்சாட்டு இருக்குது, இல்லை அவங்க கூட இருக்க ஆளுங்க கட்டமைப்பு சரியில்லையா? இப்போ விஜய் எந்த அளவுக்கு இவங்க ஆதரிச்சாங்க? விஜய் ஃபேனாக இருந்தாலுமே நான் கேட்குறேன், விஜய் எந்த அளவுக்கு ஆதரிச்சாங்க? விஜய் ஒரு ஆள், அதுக்காக ஆதரிச்சிங்க. சீமானை ஏன் ஆதரவு கொடுக்கு? இதுக்கு முன்னாடி 8% வாக்கு, இத்தனை சதவீத வாக்குன்னு வாங்கினார்ல, அப்போ ஏன் அந்த தடவை வாங்கலை? 2 தடவை எலெக்ஷனில் நின்னார். இந்த தடவை பின்னாடி இவ்வளோ மோசமாக சந்திச்சதே இல்லையே, முதல் தடவை தானே செஞ்சுருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னு மக்கள் தான் அதை சொல்லணும். ஏன்னா எனக்கு பர்சனலாக யார் திரைக்கவர்ச்சியோ இருக்கலாம், மேபி இருக்கலாம் விஜய் மேலே. விஜய் வந்து நிராகரிக்கிறாங்கன்னு ஒன்று, அது எப்படி நிராகரிப்பீங்க? ஆஸ் அ ஃபேனாக அவர் நல்லது பண்ணுறாரா கெட்டது பண்ணுறாரா, அவர் கூட இருக்க ஆளுங்க எப்படி, எம்எல்ஏங்க எப்படி, கட்சி பணியில் அவருக்கு எவ்வளோ இது இருக்குலாம் தெரியல. விஜய் 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 அப்படின்னு போயிட்டான். அப்படின்னு இருக்க முடியாதுல்ல. இப்போது நாளைக்கு ஏதோ தப்பு நடக்குதுன்னா அப்போ விஜய் மேலே தானே அந்த குற்றச்சாட்டு வரும். இப்போ எதிர்கட்சியாக இருக்க டிஎம்கே ஆளுங்களும் கேட்பாங்களே, நீங்கள் போனீங்களே அதே குற்றச்சாட்டு தானே வச்சிங்க, இப்போ இவர் ஆட்சிலையும் அதுதான் நடக்குதுன்னு. இப்போ கொளத்தூரில் நடந்த அந்த மின்வெட்டு பிரச்சனையாக இருக்கட்டும், மற்ற பிரச்சனை, அந்த சின்ன குழந்தை இப்போ திருச்சியில் கோயம்புத்தூரில் இப்போ அது குற்றச்சாட்டு எழும்புதில்லை. விஜய் தான் சொன்னார் பெண்கள் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு. இவர் ஆட்சியில் நடக்குதுன்னு இன்னும் ஜாஸ்தி தானே பேசுவாங்க. இப்போ எல்லாருமே முன்னாடி யாரும் பார்த்தது சட்டமன்றத்தை, இப்போ விஜய் போனதுக்கப்புறம் நிறைய மக்கள் பார்க்குறாங்க. அதுபோல் சீமான் போயிருந்தால் இன்னும் கொஞ்சம் பரபரப்பாக இருந்திருக்கும் தமிழக அரசியல். கொஞ்சம் பரபரப்பாக இருந்திருக்கும். இல்லை, இப்போ இதுக்கு முன்னாடி யாரும் பார்க்காத இப்போ எல்லோரும் பார்க்குறாங்கல்ல, ஒரு புதுசான ஒரு மாற்றம் இருக்குல்ல, அந்த ஒரு மாற்றத்துக்காக எல்லோரும் எதிர்பார்த்தானே இப்போ விஜய்க்கு போட்டிருக்காங்க. அது மாதிரி சீமான் போயிருந்தால் இன்னும் எதிர்பார்ப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஸ்டாலின் அவர்களா சீமான் அவர்களா? ஸ்டாலின் பேருக்கலாம். என்ன காரணம்? இல்லை, அவர் வந்து எப்படி சொல்கிறது, இதனால அவர் ஜெயிச்சாரு. ஆனால் வந்துட்டு இப்போ அவர் தொகுதியிலே அவர் ஜெயிக்கல. ஆனால் அவர் போயிருக்கலாம், அவர் கொஞ்சம் எதிர்கட்சியிலையாவது உட்கார்ந்துருக்கலாமோ அப்படின்னு ஒரு ஃபீல், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா அவர் இந்தியா முதலமைச்சராக இருந்தவர் இல்லையா, அவர் தொகுதியில் மட்டும்தான் அவர் தோத்தார். ஏன்னா அவர் தொகுதிக்கு நல்லா பண்ணியிருக்காரு. அந்த குளத்தூர் தொகுதி வந்து அது அவரோட தொகுதி, சரியா, அவரோட சொந்த இது. அப்படி தான் காலங்காலமாக போயிட்டு இருக்குது. ஆனால் இது தொகுதி ரொம்ப பெரிய கஷ்டம் தான், எனக்கு வருத்தம். ஒன்றும் இல்லைங்கய்யா, ஒரு 4 முதல்வர் வேட்பாளர், அதில் ஒருத்தர் ஜெயிச்சு சிஎம் ஆகிட்டார் விஜய், இன்னொருத்தர் ஜெயிக்க முடியலனாலும் சட்டமன்றத்துக்குள்ளே போயிட்டார், எம்எல்ஏ ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ளே போயிட்டார். 2 பேர் தோல்வியை சந்திச்சிட்டாங்க, சீமான் அவரும் ஸ்டாலின் அவரும். இந்த 2 பேரில் யார் அட்லீஸ்ட் சட்டமன்றத்துக்குள்ளேயாச்சும் போயிருக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க? என்னை பொறுத்த சீமான் அவர்களா? என்னை பொறுத்த வரைக்கும் தளபதி ஸ்டாலின் வந்து ஏற்கனவே நிறைய வாட்டி போயிட்டார். சீமானுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். போயிருந்தாருன்னா கொஞ்சம் ஆணித்தனமாக கருத்து சொல்லியிருப்பாருன்னு நல்ல பதிய வச்சுருப்பார் மக்களுக்கு. ஏன்னா சாதாரணமாக அவர் பேசுறதுல சின்ன சின்ன பசங்க நிறைய இது பண்ணுறாங்க. ஏன்னா இது வரைக்கும் ஒரு நிமிஷத்துலையும் அவர் ஜெயிக்காமல் 8% ஓட்டு வச்சுருந்தார். இந்த வாட்டி தான் கொஞ்சம் இறங்கிட்டார். ஸோ அவர் போயிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் அவருடைய இதுவை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். வாய்ஸ் கொஞ்சம் நல்ல பப்ளிக்காக போயிருக்கும். பேசியிருப்பார். அப்படி என்ன பேசியிருப்பாருன்னா, ரொம்ப பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கொஞ்சம் நிறைய குரல் கொடுப்பார். இந்த இதுக்காக போராட்டமெல்லாம் பண்ணுறாரு. இப்போ இவர் சிஎம் ஆனவர் இன்னும் வரைக்கும் அதை இது பண்ணவே இல்லையே, சும்மா வெறும் லெட்டரில் தானே இது பண்ணிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் எக்ஸ்தலத்தில் தான் வராரு, இன்னும் நேரடியாக எதுக்குமே போகல களத்துக்கு. இது கொஞ்சம் மைனஸாக தானே பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஓ, சீமான் அவர்கள் இந்த ஒரு காரணத்துக்காகவாச்சும் அவர் சட்டமன்றத்துக்குள்ளே போயிருக்கணும் அப்படின்னா என்ன காரணம்? பேச்சு திறமை இருக்குது, நல்ல எல்லாத்துக்கும் எடுத்து சொல்கிறாரு, டக்குன்னு கொடுத்துட்றாரு. உடனே நம்மளுக்கு வந்து ரீச் ஆகுது மெசேஜ், தெரியாதவங்களுக்கெல்லாம் போய் சேருது.